நம்மளுடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி நடந்து முடிஞ்சுது அப்படிங்கிறதும் அதில் என்ட்ரி டார்கெட்டை பிளான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் டெலிகிராமில் நம்ம போஸ்ட் பண்ண விஷயங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம மண்டேக்கான என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி எடுக்கலாம், எந்த ஸ்ட்ரைக் செலெக்ஷன், ஸ்ட்ராங் அண்ட் வீக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எந்தெந்த லெவல், இதில் ப்ரீவியஸ் வீக்கில் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு, நெக்ஸ்ட் வீக் எது வரைக்குமெல்லாம் போக வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை அப்படி போகுது அப்படின்னா நம்ம பொசிஷன் என்ட்ரி எடுக்கணும்னா எந்த லெவலில் எடுக்கலாம், இந்த மாதிரியான ஓவரால் டீட்டெயில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரீவியஸ் வீக்கான டைரக்ஷன் அப்படிங்கிறது நம்ம 24,450 லெவல் வந்து ரிவர்சல் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணோம். இங்கிருந்து டவுனுக்கான லெவல் அப்படிங்கிறது 24,100. ஸோ இது வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் 24,100 பிரேக் அவுட் ஆகுச்சுன்னா ஒரு ரேலி மொமெண்டம் இருக்க சான்ஸ் இருக்கு. அது 23,900 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்படி நடக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் லாஸ்ட் வீக்ல நம்ம கொடுத்த வியூஸ். இது இன்ட்ராடே பேஸ்ல கொடுக்கும்போது ஷார்ட் டேர்ம்ல கரெக்ஷன், அதுக்கப்புறம் டவுன், மறுபடியும் புல் பேக்கு, ஒரு ரேஞ்ச், அதுக்கப்புறம் மறுபடியும் பிரேக் அவுட்டு. இன்னைக்கு 24,100 அப்படிங்கிறது ஃப்ரைடே பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி 400 பாயிண்ட் சூப்பரான ஒரு மூவ், கீழே இறங்கி நம்மளுடைய டார்கெட் வரை அச்சீவ் பண்ணிட்டு இப்போ க்ளோசிங் 23,900 அப்படிங்கிற லெவல்லே க்ளோசிங் வச்சிருக்கு. இது ப்ரீவியஸ் வீக்ல நடந்த விஷயங்கள். நம்ம ப்ரீவியஸ் வீக்ல நடந்த எல்லா விஷயத்தையும் டெலிகிராம்ல ஒன் பை ஒன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் கண்டினியூஸா. ஓகே, நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டு நடக்கிறது எப்படி வாய்ப்பு இருக்கு? ஓகே, நெக்ஸ்ட் வீக்ல வந்து நமக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து கீழே இறங்குறதா இருந்தது அப்படின்னா இந்த சின்ன கரெக்ஷன் அப்படிங்கிறது இங்கிருந்து இது வரைக்கும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கிருந்து மேலே போறதா இருந்தா 24,000 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன் போயிட்டு மேல இருந்து இங்க 24,000 or 24,100 ஏற்கனவே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம 24,100 and 24,000 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன். இந்த ஜோன் கூட போயிட்டு ஒரு என்ட்ரி அக்யூமுலேட் பண்ணி திரும்பவும் கீழே இறங்கும் போது நம்ம பொசிஷனுக்கான என்ட்ரியை இதே லெவலை வந்து ஸ்டாப் லாஸை வச்சு ஹோல்ட் பண்ணலாம். அதனுடைய டார்கெட் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் டார்கெட் அப்படிங்கிறது 23,500 அண்ட் இந்த லெவலும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஹையஸ்ட் டார்கெட்டா 23,100. ஓகே ஓகே 23,100 இந்த ரெண்டு டார்கெட் வரைக்குமே கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்ம இதுல ரெண்டு மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரியை பிளான் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு மேல ரெசிஸ்டன்ட் புட் எடுத்து கீழே 23,500 வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு புக் பண்ணிட்டு இந்த லெவல்ல புக் பண்ணி மறுபடியும் புல் பேக் கொடுத்து திரும்பவும் இன்னொரு என்ட்ரி எடுத்து அடுத்த டார்கெட்டுக்கு வரைக்கும் எடுத்துக்கிறது. இப்படிங்கிற மெத்தட் தான் சரியா இருக்கும். ஒரே என்ட்ரியா எடுத்து 23,100 வரைக்குமே ஒரு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வேண்டாம், மாதிரி யூஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கருதுறோம் பொசிஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, பொசிஷன்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றப்ப இது மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டவுன் சைடு நடந்தால் இது இந்த மெத்தடை நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஆனா நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா டைரக்ஷன் ஒரு வேலை 24,100 பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது அப்படின்னா நம்ம என்னென்ன பிளான் வச்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு நம்ம டேட்டாஸ் கொஞ்சம் பேக் சைடில் போய் பார்ப்போம். டேட்டாஸ் அப்படிங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது ஆப்ஷன் செல்லர்ஸோடைய என்ட்ரிஸ் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 தான் ஒரு 1.5 lakhs வந்து கான்ட்ராக்ட் இருக்கு செல்லர்ஸ். அது மட்டும் இல்லாமல் 24,500, 24,800, 25,000. ஸோ எல்லா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. 24,000, 24,100, 24,300, 24,500 எல்லாத்துலேயுமே 1 lakh கான்ட்ராக்ட் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே செல்லர்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க அப்படின்றப்ப மேலே போகும்போது எல்லாம் மார்க்கெட்டை கீழே இறக்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் டைம் 24,000 எடுத்து திரும்ப ஆரம்பிச்சிருச்சுனாலே இந்த லெவல் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஓகே, இப்போ அந்த லெவலில் 24,000 அந்த ஜோனில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 23,500 23,000 வரைக்கும் நம்மளுடைய டார்கெட்டை வந்து 1 by 1 ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஹேர் டைம் ஃப்ரேமுடைய நெக்ஸ்ட் வீக்கான பிளான். இதில் வீக்லி பிளானோட ஒரு என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சி எடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ரீசன், வீக்லியோட டைரக்ஷன் மொமெண்டம் வேற, இன்ட்ராடேக்கான டைரக்ஷன் மொமெண்டம் வேற. இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் ஒரே ஒரு 1 or 2 என்ட்ரிஸ் வந்துட்டு போகிறது, வீக்லியில் 10-15 டைம், டெய்லியில் 10-15 டைம் வந்துட்டு போகும் அதே என்ட்ரி. ஸோ சம்டைம்ஸ் ஸ்டாப்லஸ் வரைக்குமே கூட வந்துட்டு போகலாம், இல்லை ஸ்டாப்லஸ் ஹிட் பண்ணி கூட போகலாம். அந்த மாதிரியான இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வீக்லியோட பிளானிங்கும் டெய்லியோட பிளானிங்கும் வேற வேற. ஸோ வீக்லி பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்த மைண்டில் வச்சுட்டு பிளான் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டெய்லி பேஸில் நமக்கான இன்ட்ராடே லெவல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி இன்ட்ராடே டார்கெட்டை வந்துட்டு டெய்லியும் ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் மட்டும் புக் பண்ணால் போதும்னா அந்த மாதிரி மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஓவரால் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மண்டேக்கான இன்ட்ராடே பேஸில் நமக்கான என்ட்ரி டார்கெட்டை என்ன மெத்தடாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதுக்கு மார்க்கெட்டோடைய கரண்ட் கிஃப்ட் நிஃப்டியோட இன்டிமேஷன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை தான் காட்டிட்டு இருக்கு. பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது 150 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக காட்டுது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம எதிர்பார்க்கறது 24,000 and 24,100 அப்படிங்கிற இந்த ஜோன் லெவலில் அண்ட் ட்ரெண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த லெவல் டச் பண்ணி ரிவர்சல் ஆகலாம் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குறோம். இந்த லெவலில் வந்து சடனாக ஒரு 24,100 வரைக்கும் கூட மேலே போயிட்டு திரும்பவும் கூட இப்படி கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த லெவலில் கேப் அப் ஓப்பன் ஆகும்போது நேரடியாக ஸ்ட்ராங்கான செல்லிங் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் இப்படி கண்டினியூவாக கீழே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம பிளானை வச்சுக்கணும். ஓகே, இன்ட்ராடே பேஸில் நம்ம பார்க்குறது ஒரு 50 மினிட்ஸ் கேண்டில் ரெசிஸ்டன்ட் க்ளோஸ் பண்ணி கிளியராக இப்படி கிடைக்குது அப்படின்னா நம்ம கேப் கரெக்ஷன் என்ட்ரி எடுத்து ஹையர் ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,900. ஸோ 900 பிரேக் அவுட் ஆகும்போது 750. ஸோ இந்த லெவல், இந்த 2 லெவலுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மொமெண்டம் புல் பேக் ஆகி ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி கீழே போகும்போது நம்ம மறுபடியும் அதிக என்ட்ரி எடுக்கலாம். இல்லை இது இல்லாமல் இங்கிருந்தே இன்னும் ஸ்ட்ராங்கான கீழே போகிறதுக்கு மொமெண்டம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இங்கே ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், அதாவது இங்கே சேனல் மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த சேனல் சப்போர்ட் ஒரு வேலை எடுக்குது அப்படின்னா கீழே சடனாக கீழே போகிற மாதிரி போயிட்டு கூட அப்படி மேலே வந்து ரீஎன்ட்ரி எடுத்துட்டு திரும்பவும் கீழே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம்ங்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். அதே நேரத்தில் கேப் அப் ஓப்பன் ஆகி கீழே வரும்போது நம்ம இப்படி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஃப்ளாட் ஓப்பன் ஆகும்போதும் நம்ம மேலே போயிட்டு திரும்புதா இல்லை கீழே டேரெக்டாக அப்படியே வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ட்ரியை பிளான் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே இல்லை, மார்க்கெட் டேரெக்டாக கேப் டவுன். இப்போ கிஃப்ட் நிஃப்டி இன்டிமேஷன் பாசிட்டிவாக இருக்குது, ஆனாலும் கூட ஃப்ரைடே மார்க்கெட் மாதிரி ஃப்ரைடே கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இருந்துச்சு. அதே நேரத்தில் மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தது, ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி டேரெக்டாக கேப் டவுன் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் மேலே அப்படி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி திரும்பவும் இப்படியே ஒரு மொமெண்டம் ஃபார்ம் பண்ணுதுன்னா எப்பயுமே ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அல்லது ஒரு டோஜி மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாலே அதோடைய ரேஞ்சை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த லெவல் டைரக்ஷனுக்கான என்ட்ரியை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷன் பையிங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் மொமெண்டம் தான். இப்படி ஒரு ரேஞ்ச் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்குள்ளேயே மார்க்கெட் இப்படி மேலே கீழே ஏறி இது இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஆப்ஷனில் டைம் டிகேவ் ஆகும். ஸோ பெருசாக நமக்கு மொமெண்டம் இருக்காது, ஈஸியாக ஸ்டாப்லஸ் எல்லாம் கூட அடிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி டைரக்ஷன் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். மேலே போயிட்டு ஒருவேளை ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி திரும்புது அப்படின்னா இங்கிருந்து கன்ஃபர்மேஷன் புட் எடுக்கலாம், அப்படி இல்லை பிரேக் அவுட்டில் நம்ம புட் எடுத்து ஹோல்ட் பண்ணலாம். இப்போ மறுபடியும் இப்போ நம்ம புட்டு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுமா, கால் எடுக்கக்கூடாது அப்படின்னா கால் கண்டிப்பாக எடுக்கலாம். எப்படின்னா கன்ஃபர்மேஷன் இப்போ ஒருவேளை நமக்கு 23,950 லெவல் வந்து மார்க்கெட் க்ளோசிங் கிடைக்குது அப்படின்னா அங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு மேலே போகணும் அப்படின்னா அந்த 100 பாயிண்ட்ஸுக்கான மொமெண்டம் ஸ்கேல்பிங்கில் வந்து நம்ம பிளான் பண்ணலாம்.
இல்ல மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல 23,700 டச் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு மேல புல் பேக் கொடுத்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகுது அப்படின்னா அப்பவே நம்ம வந்து டைரக்ஷன் கன்ஃபர்மேஷன் அதுலனா ஒரு புல் பேக் கன்ஃபர்மேஷன்ற மாதிரி சில இதெல்லாம் நம்மகிட்ட பார்ப்போம். அந்த விஷயங்கள்ல நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா டெலிகிராம் நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணி என்ட்ரியை பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி நடந்துச்சு, லாஸ்ட் வீக் ஃபுல்லாக மார்க்கெட் எப்படி நடந்தது, கம்மிங் வீக் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்கும். அதே நேரத்தில் இன்ட்ராடே பேஸில் எந்தெந்த லெவலில் ஸ்ட்ராங் அண்ட் வீக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு, என்ட்ரி எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் அதனால கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.